ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? அல்கெமி சுப்ரீம் எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடில் நீங்கள் பார்க்காம நீங்கள் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. போன எபிசோடில் ஹீரோ அந்த ஃபைட்டில் ஜெயிச்சு அந்த பிள்ளையுமே வந்து வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்கா கிட்டே அவங்க அப்பா கிட்டே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து நீங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுங்களே, சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பற்றின மொத்த விஷயத்தையுமே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்க நம்ம ஃபேமிலியை அட்டாக் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி இங்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. எபிசோட் ஸ்டார்டிங்கில் லிங்கர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை பவர்ஃபுல்லாக மாற்றி ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ஒன்று சாப்பிட்றதுக்கு கொடுப்பான். அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு டக்குன்னு போயிட்டு ஹீரோ உடம்புக்குள்ளே போய் தூங்கிடுது. ஹீரோ மிச்சருக்கு 2 எடுத்து பார்த்துட்டு இதை வச்சு தான் நம்ம இப்போ கல்டிவேஷன் பண்ணோமா அப்படி சொல்லிட்டு ஹீரோ நைட்டு ஃபுல்லாக வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பவர்ஃபுல்லாக மாறியே தீர்வேன்னு ஒரு கொள்கையோட வந்து நைட்டெல்லாம் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. ஹீரோட ஃபிட்னஸும் காம்பேட் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ஹீரோக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகும். ஹீரோ கிட்ட 2 விதமான பவர் இருக்கிறதால மற்ற எல்லாரோட ஹீரோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருப்பான். ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலைல வரைக்கும் வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா சாம்சங் வாரியர் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே படுத்துக்கிட்டு இந்த 2 லோ ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸுமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறதுக்கு போயிடுவான். ஹீரோட அப்பா கட்டினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்திருக்கானுங்க. குயின் ஃபேமிலியை சேர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருப்பானுங்க போல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட அக்காவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு குண்டு பையன் நின்றுட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் தான் கல்யாணமாக போலையா. ஹீரோட அப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா காசை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நான் வந்து அதை திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் அந்த கல்யாணம் இந்த விஷயம் மட்டும் வேணாமே அப்படின்ற மாதிரி அங்கே பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த குயின் ஃபேமிலியிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, உங்கள் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் தெரிஞ்சுமே நீ இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோட அப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நாங்கள் ஒன்றும் அவ்வளோ வந்து மோசமாலாம் இல்லை, நீ வந்து இந்த மாதிரிலாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்காது அப்படி சொல்லுவார். இவங்க அதே மாதிரி இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடும். ஹீரோ வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்கே என்ன பிரச்சனை, என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோ குன் ஃபேமிலி எடுக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஒரு காலத்தில் உங்கள் குன் ஃபேமிலி குப்பை ஃபேமிலியாக இருந்துச்சு, இப்போ நீ வந்து எங்ககிட்டே ஓரா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படி சொல்லி கேட்கும் போது குன் ஃபேமிலி என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்களாயிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் போகிறீங்களா இல்லை உங்களை அடிச்சு இல்லையா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குண்டு பையன் ஓவராக எகிருவான் பாருங்க. ஹீரோ என்ன பண்ணுவோன்னா அவனுக்கு ஒரு பஞ்சு வச்சிடறான். உடனே திருப்பி ஒரு கிக்கு வச்சு அவன் அங்கேருந்து பறக்க விட்டுறான். உடனே அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போனால் ஹீரோட அப்பா வந்து அதை தடுத்துருவாரு. அந்த குன் ஃபேமிலிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எங்களையும் நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்களா, கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பையனே அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு நடக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க 2 பேரும். அங்கே ஹீரோ என்ன சொல்லணும்னா, அப்பா நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறோமோ அதை திருப்பி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம அவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறோன்னா, அவங்களுக்கு நம்ம 1 மில்லியன் கோல்டுக்கு எனக்கு மேலே தர வேண்டியது இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை அவனுக்கு நல்லாவே ஏமாத்துறானுங்க, அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலாக நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம மைன் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு, இருந்தாலும் அவனுங்க இன்னுமே வந்து நம்மகிட்ட வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்தில் எதுக்காக உங்ககிட்ட வந்து மறைச்சிட்டோம்னா, நீ கல்டிவேஷன் பண்ணுறது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சி வந்து காட்டுறாங்க. ஹீரோ எதுக்காக எந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்திருக்கான். இப்போ ஹீரோ எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருப்பான் ஹீரோவெல்லாம் அங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அந்த தண்ணி ஊற்ற சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அதனால் ஹீரோ அங்கே வந்து அடிச்சுட்டு வந்துடுவான். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான்னா, கண்டிப்பாக நான் பவர்ஃபுல்லாக மாறி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல உட்காந்து கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே ஹீரோ கல்டிவேஷன் பண்ணுறதையும் காட்டுறாங்க, அந்த இடத்தோட வியூவுமே வந்து காட்டுறாங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட பவரை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஹீரோட பவர் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததோட கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்து கடிக்க வருமா. ஹீரோ என்ன பண்ணுறோன்னா வெறிகொண்டு அட்டாக் பண்ணி அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகிடுதுங்க. ஹீரோ வந்து சாப்பாட்டுக்கோசரம் அந்த பாம்பு தான் அந்த இடத்துல சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ திரும்பவுமே அந்த இடத்துல கல்டிவேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிடான். ஹீரோ ஒரு குறிக்கோளோட வந்திருக்கு, அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணியே தீருவான் அப்படின்னு. ஹீரோ கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தவறுதலாக பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. ஹீரோ திரும்ப ஏஞ்சி வந்து நான் கல்டிவேஷன் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அவனோட பவர் வந்து செக் பண்ணுறான். காட்டுக்குள்ளே காட்டினா யாரோ ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ஹீரோ அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒரு வழியாக ஓரளவுக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது எதிர்க்க இவங்க 3 பேருமே வந்து சந்திக்கிறான். அந்த பெரியவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு ஹீரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான். அது மட்டும் இல்லை அந்த பொண்ணுகிட்ட வந்து அல்கெமிஸ்ட் பேட்சுமே வந்து இருக்கு. ஹீரோ அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பெரியவர் ஹீரோவை கூப்பிட்டு ஏன் பார்த்தாமே நீங்கள் இந்த மனைவி பக்கத்தில் எப்போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோ ஆமான்னு சொல்கிறான். இந்த பிளட் ஜேட் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் பெரியவர் அப்படின்னு சொல்கிறான். அவரும் பார்த்தீங்கன்னா ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த பிளட் ஜேட் உங்களுக்கு மட்டும் கிடைக்கலன்னா நீங்கள் இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாள் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கூட இருந்த அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வந்துட்டு அந்த பொண்ணு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாகவே அந்த பொண்ணு அடிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தடுத்துறாரு. அவர் மேலே ஒன்றும் தப்பு கிடையாது, அவர் சொல்லத்துக்கு கரெக்டு தான், எனக்கு ரொம்ப நாள்லாம் வந்து இல்லை, இன்னும் 30 நாளில் கண்டிப்பாக நான் இறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிளட் ஜெட்டே நம்ம கையில் கிடச்சாலும் அந்த பில்லை ரிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக நான் இறந்து தான் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பெரியவருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான பிரச்சனைலாம் அவர் உடம்புல ஆயிருக்கு, அப்புறம் இந்த பிரச்சனை எப்படி அவருக்கு
வந்துச்சு அப்படின்ற வரைக்கும் கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க. அந்த பெரியவர் பயங்கர ஷாக்காயிடுறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா, எங்கள் தாத்தாவை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அந்த பிள்ளை வந்து ரிஃபண்ட் பண்ணி கொடுக்கலாம், கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோ அந்த பெரியவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தான் 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பெரியவர் என்ன சொல்கிறேன்னா, மனுஷனாக பிறந்தா ஒரு நாள் சாவு வரதான் செய்யும், எனக்கு என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி இந்த வேர்ல்டில் எப்படி வந்து சர்வே பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே நான் அந்த பிள்ளை ரிஃபைன் பண்ணி கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களாம் பயங்கர சாக்காயிறாங்க. என்னது நீங்கள் அல்கெமிஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த பெரியவர் என்ன சொல்கிறேன்னா, நான் எனக்கு முதல்லேருந்தே உன் மேலே சந்தேகமாக இருந்துச்சுப்பா, சரி எந்த அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிறதுல எடுத்து கொடுத்துருவாரு. அப்போ ஹீரோ ஒரு சில கண்டிஷன்லாம் வந்து போகிறாங்க. கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கழுத்தில் இருக்கல அந்த ஸ்பிரிச்சுவல் கோர் எனக்கு வேணாம்னு சொல்கிறான். உடனே அவரும் கழட்டி கொடுத்துருவாரு. ஹீரோட ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில எலிக்சர்ஸ்லாம் ஹீரோ எக்ஸ்ட்ரா கேட்குறான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஓகே சொல்லிடுவார். அப்போ ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்குறான்னா, நீ ஃபர்ஸ்ட் லெவல் அல்கெமிஸ்ட் அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஒரு அல்கெமிஸ்ட் ஆகணும் அவங்க பிறக்கும் போதே அவங்களோட சோல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஃபயர் பேஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸாக இருக்கணும் அப்படி சொல்லுது. அதிர்ஷ்டவசமாக அந்த பொண்ணுக்கு வந்து ஃபயர் பேஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லை அந்த ஃபயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பியூர் ஃபயர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுதுங்க. மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபே கொஞ்சம் தட்டி விட்டு இருப்பாருங்க. அப்படியே முடிஞ்சால் பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆனில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.